நம்மளுடைய பிடித்த வீட்டுக்கு போது குழந்தைகளுக்கு வந்து என்ன பரிசளிப்போம்? நமக்கு பிடித்த ஒரு செய்தியை கொண்டு போய் கையில் கொடுப்போம். ஒரு குழந்தை விளையாடுவதற்கு எதை பொருளை கொடுப்போம்? ஒரு அழகான பொருளை அதற்கு கையில் கொடுப்போம். அதுபோல் இறைவன் மீது உள்ள பாசத்தினால் தனக்கு வந்து இயற்கை வந்து அனைத்து பொருட்களையும் அவர்கள் கேட்ட அனைத்து செய்தியும் நிறைவேற்றி கொடுத்ததன் காரணமாக ஒரு அன்பின் வெளிப்பாடாக, அவருடைய உணர்வின் வெளிப்பாடாக இந்த சுடுமண் சிற்பங்களை இறைவனுக்கு அளித்திருக்கிறாங்க. அதை பார்க்கணும் நீங்கள். அது மட்டுமல்ல, இதனாலே இந்த கலைஞர்கள் வந்து மிக சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க இது போன்ற செய்திகள்னால. இப்போ பார்க்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், மாடுகள் என்னென்ன பரிசுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரட்டை மாடுகள் இங்கே பாருங்கள், பக்கத்தில் இரட்டை மாடுகள், குதிரை, நிறைய பார்த்திங்கன்னா உருவங்கள், குழந்தை உருவங்கள், தொட்டிலில் உட்கார்ந்துருக்க உருவங்கள், அமர்ந்திருக்கிற உருவங்கள், மாடுகள் நிறைய இருக்குது பாருங்கள். பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் வடிவம் கூட இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கலாம், நம்ம கருப்பரை பார்த்துட்டோம்.